ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னோடய லஞ்ச் மெனுவில் செஞ்ச தேங்காய் பால் சாதம் தாங்க. இந்த தேங்காய் பால் சாதம் என்னோடய கிச்சனில் நான் எப்படி செஞ்சேங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 லவங்கம், ஒரு 2 அன்னாச்சிப்பூ, ஒரு 3 ஏலக்காய் சேர்க்குறேன், 2 துண்டு சின்ன துண்டு பட்டை சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை, இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்க்குறேங்க. நான் 1.5 டம்ளர் அரிசி தாங்க எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாவை கீரி சேர்க்குறேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 2.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். அதனால் நான் 1 டம்ளர் ஃபுல்லாக தேங்காய் பால் சேர்த்துட்டு மீதி 1.5 டம்ளர் நார்மல் வாட்டர் சேர்க்குறேன். இப்போது அரிசி பார்த்திங்கன்னா நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அடுத்து இந்த சாதத்துக்கு தேவையான இதில் உப்பு சேர்த்து ஒரு கொதி வரட்டுங்க. இது நல்லா இந்த தேங்காய் பால் லேசாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி இதில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தேங்காய் பால், 1.5 டம்ளர் தண்ணி, மொத்தம் 2.5 டம்ளர் வச்சுருக்கேங்க. அடுத்து இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு நான் இறக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நம்மளுடைய இந்த தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. குழையாமல் நல்ல டேஸ்டியான இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ்ஷாக மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி கிரேவிஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மஷ்ரூம் குழம்பு வச்சுருந்தேங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு. இந்த டேஸ்டியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.